ரீசெண்டாக நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் ப்ரீமியர் ப்ரோ சீரீஸ்க்கு அப்புறம் எந்த சாஃப்ட்வேர் பற்றி பேசிக் டு அட்வான்ஸ் சீரீஸ் போடலான்னு கேட்டிருந்தோம். 85% மேலே எல்லாரும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பற்றி போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்டு பண்ணாமலையா இதோ வந்துட்டோம்ல. பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் ப்ரீமியர் ப்ரோ மாதிரி இன்டெப்த்தாக ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுலேருந்து எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது, கரண்ட்டாக இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற மெயினான எஃபெக்ட்ஸ் என்ன, அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி குவாலிட்டியான அவுட்புட் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேருந்து எடுக்கிறது, இது எல்லாமே தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்டில் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் மட்டும் தெரிஞ்சு நீங்கள் ப்ரொஃபஷனலாக அவுட்புட் வந்து எடுக்கணும்னா எடுக்க முடியாது. கண்டிப்பாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள் உங்கள் அவுட்புட் வந்து வேற மாதிரி இருக்கும். ஆரம்பிக்கலாங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ் வந்து நீங்க ஃபுல்லா பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வீடியோ போட்டதும் உடனே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னா என்ன, எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ப்ரீமியர் ப்ரோ மாதிரி இதுவும் அடோபோட ஃபேமிலி தான். இதை வந்து ஒரு 3 கேட்டகரிஸா நீங்க யூஸ் பண்ணலாம். மோஷன் கிராஃபிக்ஸ்க்கு, விஎஃப்எக்ஸ்க்கு, அடுத்து கம்போசிஷனுக்கு. இதில் மோஷன் கிராஃபிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இப்போ ரீல்ஸ்லாம் பார்க்குறீங்களா, அதில் வர டெக்ஸ்ட்டு, ஒரு மூவியில் லோகோ அனிமேஷன் பண்ணுறாங்க இல்லையா, லோயர் தேர்ட், இந்த மாதிரி வர எல்லா டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸுமே வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். விஎஃப்எக்ஸ்னால் வந்து மூவிஸில் பார்த்தீங்கன்னா பாம் பிளாஸ்டால் அந்த ஸ்மோக் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அப்புறம் யூடியூப் ரீல்ஸ்லலாம் வர இந்த எக்ஸ்ட்ரா விஷுவல் எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி உங்கள் விஷுவலை என்ஹான்ஸ் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் கேட்டகரியில் தான் வரும். லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்போசிஷன். இதில் என்னென்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நம்ம பாகுபலி படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் க்ரீன் ஸ்க்ரீனில் மோஸ்ட் ஆஃப் த எல்லா சீன்ஸுமே எடுத்திருப்பாங்க. அந்த க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு லேயர்ஸ் பை லேயராக பேக்ரவுண்டை வந்து நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கலாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேக்ரவுண்டை மல்டிபிள் லேயர்ஸாக க்ரியேட் பண்ணி நமக்கு வந்து வந்துடும். ஒரு சிங்கிள் ஷாட்டில் நமக்கு அதை கம்பைன் பண்ணி அவுட்புட்டாக கொண்டு வரத்துக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கம்போசிஷன். இதுதான் வந்து மெயினாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய விஷயம் பண்ணலாங்க. என்னென்னலாம் பண்ணலான்னு வாங்க சாஃப்ட்வேர்க்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வீடியோ எடிட்டிங் சர்வீசஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் யூடியூப் சேனலுக்கோ இல்லை ரீல்ஸ் எடிட் பண்ண, ஷார்ட் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரி அண்ட் வெட்டிங் வீடியோஸ் எடிட் பண்ண எடிட்டர் தேவைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஆர் மெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் உடனே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் வீடியோஸ் எடிட் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்டர்ஃபேஸ். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் டாப்பில் வந்து விண்டோஸில் ஒர்க் ஸ்பேஸில் ஆல் பேனல்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சாஃப்ட்வேர் உள்ள எல்லா பேனல்ஸும் வந்துருச்சு. இதில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம கம்ப்யூட்டரில் உள்ள ஃபோல்டர் மாதிரி. ஒரு ஃபோன்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ நம்ம ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறோம்ல, அது மாதிரி சாஃப்ட்வேர் உள்ளே வரது எல்லாமே இதில் நம்ம ஃபோல்டராகவோ இல்லை நேராகவோ இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே நன் இருக்குல்ல, இதுதான் வந்து டைம்லைன். இதில் நமக்கு தேவையானதை எடிட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். இதில் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறோமோ அதை பார்க்குறதுக்கு ஒரு விண்டோ வேணும் இல்லையா, அதுதான் இந்த கம்போசிஷன் விண்டோ. இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் பேனல். மெயினானது இந்த ஐகான்ஸ் தான். ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான ரஷஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டர்லாம் போட்டு உங்களோட ஃபைல்ஸை வந்து ஆர்கனைஸாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் இங்கே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு. அடுத்து கிரியேட் நியூ கம்போசிஷன். இதுதான் இதோட ஐகான். கம்போசிஷன் வந்து நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரியே ஒரு மல்டிபிள் லேயரை கம்பைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா வந்து கம்போசிஷன் இந்த சாஃப்ட்வேர். அதுக்காக நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறது இந்த டைம்லைன். கம்போசிஷனை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு டேப் வரும். இதுதான் ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் செட்டிங் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வைக்கிறது. இதில் ப்ராப்பராக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா தான் உங்கள் அவுட்புட் கரெக்டாக இருக்கும். இதில் நேம் பண்ணிக்கோங்க. ரீசெட் போனீங்கன்னா இதில் செட்டிங்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் எதுக்காக ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதோட டைமென்ஷன். ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக வேணும், இல்லை வந்து நான் இப்போ யூடியூப் வீடியோ போடுறேன்னா இது வந்து லேண்ட்ஸ்கேப். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நீடோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரீசெட்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது, டீட்டெயிலாக வேணுமே அப்படின்னா ஆல்ரெடி நான் ப்ரீமியர் ப்ரோ சீரீஸில் சொல்லியிருப்பேன். டைமென்ஷன்னா என்ன, ஃப்ரேம் ரேட்னா என்ன, ஆஸ்பெக்ட் ரேஷியோனா என்னன்னு. அது பார்க்கலைன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். அதை செக் பண்ணி பாருங்க. அதில் உங்களுக்கு இன்டெப்த்தாக இது என்னன்னு புரியும். அதை பேஸாக வச்சு தான் நம்ம இதை செலக்ட் பண்ணணும். பிகாஸ் இதில் வந்து ஷார்ட் பை ஷார்ட் இல்லை, நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ஒர்க் பண்ண போகிறோம்.
தப்பாக வந்து நீங்கள் ஃப்ரேம் ரேட்டோ இல்லை டைமென்ஷனோ செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு டைமென்ஷன் மாற்றி நீ அவுட்புட் எடுக்கணும்னா அவ்வளோதான், தலையை வெடிச்சிடும். திரும்ப முதலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ப்ராப்பராக செலக்ட் பண்ணுங்கள். இன்னும் புரிகிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ ஒரு யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுறீங்க, ஹெச்டி அவுட்புட் கேட்குறாங்க. ஹெச்டினா நம்ம என்ன பண்ணுவோம், 1920x1080 ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிடுவோம். 24 FPS இருக்கும், நம்ம அதை பார்க்காம செலக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பட் சோஷியல் மீடியாக்குன்றப்போ 30 FPS தான் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் லோகோவோ ஏதோ ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷனோ எடிட் பண்ணிட்டு இதுலேருந்து அவுட்புட் எடுத்து எடிட்டிங் சாஃப்ட்வேர்க்குள்ளே கொண்டு போனீங்கன்னா ஃப்ரேம் ரேட் வந்து உங்களுக்கு இடிக்கும். அப்போ வந்து அந்த இடத்த பிளாங்காக வரும், பாதி ஷாட்டுக்கு மேலே லோகோவே இருக்காது. என்ன அவுட்புட் வேணுமோ அதை தெரிஞ்சுட்டு கரெக்டான ப்ரீசெட் செலக்ட் பண்ணுங்க. அப்போ இதுக்கு என்ன செலக்ட் பண்ணணும்னா, சோஷியல் மீடியா 1920x1080 30 FPS இது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அவுட்புட் வரும். இதில் நீங்கள் 4K வரை வந்து ஒர்க் பண்ணலாம். நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிக்சல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. நீங்கள் யூடியூபோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் எல்லாத்துக்குமே இந்த ஸ்கொயர் பிக்சல்ஸே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மூவியில் அனோமாஃபிக்கில் வந்து அவுட்புட் கொடுக்க போகிறாங்கன்னா அந்த டைமில் மட்டும் இதில் லாஸ்ட் ஒன்று இருக்குல்ல, இது செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃப்ரேம் ரேட் வந்து ஆஸ் யூஷுவல் தான், மேலே ப்ரீசெட்டில் என்ன இருக்கோ அதே ஃப்ரேம் ரேட் கொடுத்துக்கோங்க. ரெசல்யூஷன் வந்து ஃபுல் வச்சுக்கோங்க. இப்போ நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் சிஸ்டம் ஹேங் ஆகுதுன்னா அந்த டைமில் நான் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறேன், அப்போ வந்து நம்ம ரெசல்யூஷன் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஓகே கொடுத்துட்டு டைம்லைன் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி டைம்லைன் மானிட்டர் க்ரியேட் ஆகிடும். ஃபோட்டோஷாப்பில் எப்படி நம்ம லேயர் பை லேயர் ஒர்க் பண்ணுவோமோ அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் நம்ம இதுனே சொல்லலாம். பிகாஸ் இதில் லேயர் வந்து தனித்தனியாக இருக்கும். இப்படி லைனாக வந்து லேயர்ஸ் வந்து அடுக்கிட்டே இதை வந்து தான் இந்த சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணணும். எடிட்டிங் மாதிரி ஒரே லேயரில் அப்படியே கட் பண்ணி வைக்க முடியாது. இங்கே எல்லாமே வந்து இந்த மாதிரி லேயர் பேஸ்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் டைம்லைன். இங்கே என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறோமோ அதெல்லாம் தான் கம்போசிஷன் மானிட்டரில் தெரியும். இப்போ லேயரோட ஒரிஜினல் சோர்ஸை பார்க்குறதுக்கு எப்படி பார்க்குறது, இதில் வந்து நான் ஆல்ரெடி எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன். பட் எனக்கு இது ஒரிஜினலாக எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னா இந்த டைம்லைனில் இப்படி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் மானிட்டர் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு சோர்ஸ் மானிட்டர் மாதிரி. என்னென்னலாம் லேயர் யூஸ் பண்ணுறோமோ அதோட சோர்ஸை வந்து பார்க்கறதுக்கான மானிட்டர். அடுத்து டாப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் தான் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இதில் ஒர்க்கே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேனல் இருக்கும். இது இல்லைன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் இதை வச்சு தான் அவ்வளோ எஃபெக்ட்ஸும் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. கீழே வந்தீங்கன்னா ட்ராக்கர் இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பேனல் தான். இதுக்கு அடுத்து உள்ள பேனல்ஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படும். பட் இது எல்லாமே சப்போர்ட்டிங் பேனல்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து பேசிக் இன்டர்ஃபேஸு. இன்னும் டீட்டெயிலாக டூல்ஸ் பற்றி எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப யூஸ் ஆகும். அவ்வளோதான். டுடே நாம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேரை பேசிக்லேருந்து சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த மாதிரி சீரீஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். வேறு எதுவும் சஜஷன் இருந்தாலும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.